ஓகேயா? Yes, sir. ஓகே, இப்போ இப்போ செகண்ட் சம் ஷேர் ஆகுதுல்ல? Yes, sir. Share ஆகுது sir. ஓகே, ரைட். இப்போ நம்ம நேத்திக்கு பார்த்ததுல செகண்ட் சம் இது. 1 + i√3 அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம வந்து போலார் ஃபார்ம் அல்லது துருவ வடிவத்தில் எழுதணும். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை துருவ வடிவத்தில் எழுதணும்னா அது என்ன ஆக்சுவலாக ஆர் இன்ட்டு காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டான்னு நம்ம எழுதணும். வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் என்ன எழுதணும். இந்த துருவ வடிவங்கிறது என்னென்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆர் இன்ட்டு இதுதான் துருவ வடிவம். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட துருவ வடிவங்கிறது என்ன? ஆர் 1 காஸ் + 2 டீட்டா ப்ளஸ் ஐ plus சைன் I டீட்டா. sin theta. இதுக்கு நம்ம இதுதான் துருவ வடிவங்கிறது. ஆனால் நமக்கு ஆர் தெரியணும், டீட்டா தெரியணும். ஸோ இந்த ஆரையும் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை இப்படி எழுதிக்கணும். ஆரை கண்டுபிடிக்கணும், டீட்டாவை கண்டுபிடிக்கணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். அவ்வளோதான் ஆன்சர். ஸோ ஆர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆருக்கு தெரியும் ஃபார்முலா. ஆர் = என்ன? mod z. தட் இஸ் √1² + √3². அப்போ √4 வரும், 2ன்னு கிடச்சிடும். ஆர் கண்டுபிடிச்சாச்சு 2. சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். டீட்டா வேணும்னா என்ன சொல்லியிருக்கேன்? டீட்டா = என்ன ஃபார்முலா இருக்குது? tan 1 b/a இல்லையா? tan 1 y/x ஞாபகம் இருக்குல்ல? tan Yes, sir. 1 இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட். ஸோ tan 1 1/√3ன்னு ஏன் போட்டாங்க? tan 1 y/x தானே ஃபார்முலா. Yes, sir. ஆமா sir. அப்போ √3/1 தானே வரும். இது இங்கே Yes. இங்கே √3 வரும், இங்கே 1 வரும். கரெக்டா? Yes, sir. ஸோ இது வந்து tan 1 √3/1. இது √3/1 போட்டால் என்ன வரும்? டேனுக்கு எதில் √3 வரும்? tan 60 தானே √3. 60. Yes, sir. ஸோ tan 60. ஸோ π/3. π/3 தான் 60 டிகிரி. கரெக்டா? ஸோ Yes, sir. ஆர்கியூமெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டேன். தட் இஸ் இந்த டீட்டாவை கண்டுபிடிச்சிட்டேன். டீட்டா π/3. ஓகே. Okay, இப்போ sir. இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குன்னு பாரு. இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது? 1, √3 பாயிண்ட். Root. பாயிண்ட் என்ன? 1, √3. Root. எந்த குவாட்ரண்ட்டு? எந்த கால் பகுதியில் இருக்குது? முதல் கால் பகுதி. முதல் கால் Yes, sir. பகுதியில் இருந்தால் டீட்டாவும் ஆல்ஃபாவும் சேம் தான் இல்லையா? இந்த நம்ம டீட்டாங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறது ஆல்ஃபா. இது ஆக்சுவலாக இது ஆல்ஃபான்னு சொல்லியிருக்கணும் அவங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லிடுறாங்க? இதுதான் ஆல்ஃபா. ஆல்ஃபாவை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆல்ஃபாவும் டீட்டாவும் சேமாக இருக்குது. ஏன்? ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் புள்ளி இருக்கிறதுனால. காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருந்ததுன்னா ஆர்குமெண்ட் என்னவாக இருக்கும்? π/3 இருக்கும். இதே தான் இருக்கும். ஆல்ஃபாவும் டீட்டாவும் சேம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது. ஆர் வேல்யூ 2 போடு. காஸ் π/3 ப்ளஸ் ஐ சைன் π/3. இவ்வளோதான் ஆன்சர். ஆனால் இது மட்டும் இல்லை ஆன்சர். ஏன்? இதோட நான் என்ன சொல்லியிருக்கேன்? பை மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பை. இது வந்து 2k பையன் ஆட் பண்ணி எழுதணும். காஸ் π/3 ஆங்கிள் வந்து என்ன? ஒரு கே ஒரு 360 டிகிரி ஆட் பண்ண அது எல்லாத்துக்கும் ஒரே வேல்யூ தான் வரும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? காம்ப்ளெக்ஸ் நம்பரோட 2k பை ஆட் பண்ணிடுவோம். இதுதான் ஃபைனல் ரிசல்ட்டு. புரியுதா? இது Yes, மாதிரி sir. தான் போகணும். துருவ வடிவம் மாத்திரம் நம்ம என்ன பண்ணுறோன்னா போலார் ஃபார்முக்கு இதெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கோம். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் செவ்வக வடிவில் கொடுக்குறாங்க, அதை நம்ம போலார் ஃபார்முக்கு மாற்றுறோம். தட் இஸ் துருவ வடிவத்துக்கு மாற்றுறோம். இப்போது இந்த சம் ஆயிடுச்சு. இப்போது இன்னொரு சம் எக்ஸாம்பிள் 2.241 நான் விட்டுருச்சேன். அதை பாரு. இதோட ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட்னு கொடுத்துருக்காங்க. -2/1 + i√3. இதோட முதன்மை வீச்சு அல்லது ஆர்குமெண்ட் இசட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது எப்படி இருக்குன்னு பாரு. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் மேலே -2 இருக்குது, கீழே 1 + i√3 இருக்குது. இப்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இது முழுசாக நமக்கு இசட் இல்லையா? இந்த ஃபுல் இசட் இதோட ஆர்குமெண்ட்டை நான் கண்டுபிடிக்கணும். முதல்ல பெரிய ஆர்குமெண்ட் இது கண்டுபிடிக்கணும்னா முதன்மை வீச்சு. அதுக்கு முதன்மை வீச்சு வேணுங்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வீச்சு கண்டுபிடிக்கணும். தட் இஸ் இந்த டீட்டா பற்றி தான் பேசுகிறாங்க.
வீச்சுனா டீட்டாவை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அது எந்த இதில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதுலேருந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாரு, ஆர்கியூமெண்ட் ஆஃப் இதுதான் நம்மளுக்கு தெரியணும். ஆர்கியூமெண்ட் ஆஃப் இசட் வேணும் எனக்கு முதல்ல. அதுக்கு இந்த பக்கமும் ஆர்கியூமெண்ட் போடு. அப்போ என்ன ஆகும், மேலே இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் மைனஸ் கீழே இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதான் ஆர்கியூமெண்ட். ஆர்கியூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா இருக்குது. ஆர்கியூமெண்ட் ஆஃப் மேலே காம்ப்ளெக்ஸ் நம்பர் கீழே காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்தால் ஆர்கியூமெண்ட் ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் அது டிஃபரன்ஸ் ஆகிடும். கரெக்டாக, ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் மேலே இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஆங்கிள் மைனஸ் கீழே இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஆங்கிள், தட் இஸ் வீச். இதை முதல்ல ஆர்கியூமெண்ட் ஆஃப் -2 கண்டுபிடிப்போம். -2ங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதுக்கு ஃபார்முலா என்ன, ஆர்கியூமெண்ட்னாலே ஃபார்முலா tan inverse y/x. tan inverse y/x. இதில் ஒய்ங்கிறது இமேஜினரி பார்ட்டு. இமேஜினரி பார்ட்டு இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் -2 தான் இருக்குது, இமேஜினரி பார்ட்டே இல்லை. அப்போ tan inverse 0/-2, 0 by anything 0. ஸோ tan inverse 0, that is equal to என்ன வருது, எதுக்கு டேனுக்கு 0 வரும், tan 0 0. கரெக்டா? ஸோ நம்மளோட இதில் இருக்கிற ஆங்கிள் என்னன்னு கிடைக்குது, டீட்டா 0ன்னு கிடைக்குது. ஸோ டீட்டா 1ன்னு வச்சுக்கிறேன் நான். நம்ம டீட்டா 1 வந்து என்ன, 0. இது புரியுதா? எஸ் சார். ஓகே. ஆனால் இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை போய் பாரு. -2ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் எந்த கால் பகுதியில் அமையுது பார்த்தா, செகண்ட். -2ங்கிறது எப்படி இருக்கும், இப்படி இருக்கும்போது -2 இந்த பக்கம் இங்கே இருக்கும் -2, இமேஜினரி சைடே இல்லை. அப்படின்னா இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்படின்னா இது என்ன, ரெண்டாவது கால் பகுதியில் இருக்குது. கரெக்டா? ரெண்டாவது கால் பகுதியில் இருந்தால் ஃபார்முலா என்ன ஆல்ஃபாக்கு, தட் இஸ் முதன்மை வீச்சு வேணும் எனக்கு. முதன்மை வீச்சுக்கு ஃபார்முலா என்ன, alpha is theta is equal to alpha. pi minus alpha. Theta is equal to pi minus alpha. Theta is equal to pi. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ஒரு ஆங்கிள் ஆல்ஃபா, அதுதான் நம்ம 0ன்னு வச்சுருக்கோம். ஆனால் நம்ம இது நான் டீட்டா 1 சொல்லிட்டேன். ஆக்சுவலாக இது ஆல்ஃபா 1, இது ஆல்ஃபா 1. ஏன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஒரு ஆல்ஃபா கண்டுபிடிக்க போகிறோம், அதனால் இது ஆல்ஃபா. இப்போ ரெண்டாவது கால் பகுதியில் இருந்தால் பை மைனஸ் ஆல்ஃபா. அப்போ பை மைனஸ் 0 போட்டால் என்ன வருது பாரு, பைன்னு வந்துடும். கரெக்டா? ஸோ மேலே இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஆர்குமெண்ட்டு அல்லது முதன்மை வீச்சை கண்டுபிடிச்சிட்டே நீ, பையின்னு. இப்போ கீழே இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு போ, 1 + i√3. இதுக்கு ஃபார்முலா பார்த்தேன்னா tan இன்வர்ஸ் இதுக்கு √3/1, இதுவும் π/3ன்னு வரும். போன சம்மில் வந்தது தான் இது, π/3. ஆனால் இது எந்த குவாட்ரண்டில் இருக்குது, ஃபஸ்ட்டு குவாட்ரண்டில் இருக்குது. அப்போது ஆல்ஃபாவும் டீட்டாவும் சேம். அப்போது நம்மளோட ஆல்ஃபா 2 வந்து ஆல்ஃபா 1 கண்டுபிடிச்ச, தட் இஸ் ஈக்குவல் டு பைன்னு வந்தது. இப்போ ஆல்ஃபா 2ங்கிறதும் இந்த டீட்டாவும் ஒன்று தான். ஸோ ஆல்ஃபா 2ங்கிறது என்னன்னு வந்துச்சு, π/3ன்னு வந்துச்சு. கரெக்டா? எஸ் சார். இப்போது π/3 நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னு நான் சொன்னேன், ஆர்கியூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மேல் காம்ப்ளெக்ஸ் நம்பர் மைனஸ் கீழ் காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதுதான் ஆர்கியூமெண்ட்டு. ஆர்கியூமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி அது. ஆர்கியூமெண்ட்டுன்னு நான் சொல்கிறது வீச்சோட ப்ராப்பர்ட்டி என்ன, மேலே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் மைனஸ் கீழே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு போடணும். ஸோ மேலே இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரோட வீச்சு என்ன, பை. இப்போ ஆன்சருக்கு போயிட்டேன் நான். ஆன்சர் என்ன சொல்லுது பாரு, ஆன்சர் வந்து ஆர்கியூமெண்ட் ஆஃப் த ஹோல் காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன, பை மேலே இருக்கிறது மைனஸ் π/3, தட் இஸ் ஈக்குவல் டு 2π/3. இது வந்து நல்ல சம். இதை புரிஞ்சுக்கிட்டேன்னா எல்லா காம்ப்ளெக்ஸ் நம்பர் சம்மும் உனக்கு புரிஞ்சிடும். வீச்சுங்கிறது என்ன, வீச்சுங்கிறது என்ன, ஆங்கிள் வீச்சு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, tan inverse equal to mod y/x. mod y/x. tan inverse நம்ம y/xன்னு போடுறதுனால என்ன கிடைக்குது, ஆங்கிள் கிடைக்குது. நம்ம tan inverse கண்டுபிடிக்கிறோன்னா ஆங்கிள் கண்டுபிடிக்கிறோம்.
ஸோ இப்போ 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தாங்க. இங்கே 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கிறதுனால மேலே ஒரு ஆர்குமெண்ட் வீச்சு கண்டுபிடிக்கணும், கீழே ஒரு வீச்சு கண்டுபிடிக்கணும். மேலே இருக்கிற நம்பருக்கு வீச்சு -2 காம்ப்ளெக்ஸ் நம்பராக வச்சுக்கிட்டு tan இன்வர்ஸ் mod y/x போட்டு ஒரு ஆங்கிள் கண்டுபிடிக்கும். அது 0ன்னு வந்துடுச்சு. ஆனால் 0 ஆங்கிள் எனக்கு வராது. ஏன்? இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குன்னு பார்க்கணும். இது -2ங்கிறது ரியல் பார்ட்டே -2க்கு போயிடுச்சு, இமேஜினரி பார்ட்டு 0. அப்போது இது செகண்ட் குவாட்ரண்ட், அதாவது இரண்டாவது கால் பகுதியில் இருக்குது. அதனால் பை மைனஸ் ஃபார்முலா பை மைனஸ் ஆல்ஃபா இதுதான் என்னோட முதன்மை வீச்சு. அதாவது மேலே இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரோட முதன்மை வீச்சு பார்க்குறோம் நம்ம. பை மைனஸ் ஆல்ஃபா, அது ஆல்ஃபா எனக்கு ஆல்ரெடி 0ன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ பை மைனஸ் 0 பை வந்துச்சு. அதே மாதிரி கீழே இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அது இப்போ போன சம்மில் பார்த்தது அதே சம் தான் நினைக்கிறேன். இல்லை இங்கே தானே பார்த்தோம். இது வரைக்கும் பேர் இதில் தான் 1 + i√3 தானே. இது அதே நம்பர் தான். இதுக்கு துருவ வடிவம் கண்டுபிடிக்க π/3 வந்தது பேர். ஆர்குமெண்ட்டு π/3 முதல் காம்ப்ளெக்ஸ் இதுங்கிறதுனால இது π/3 வந்துடுச்சு. ரைட்டா? ஸோ π/3 சேமாக இருந்துச்சு. மேலே மைனஸ் கீழே போட்டால் π - π/3 தான் நம்மளுக்கு தேவையான ஆர்குமெண்ட், முதன்மை வீச்சு. முதன்மை வீச்சு இந்த ஆர்க்கு கிடையாது, இந்த ஏ, கேபிட்டல் ஏ. புரியுதா? புரியுதா இல்லையாப்பா? புரியுது சார். 2 தடவை சொல்லிட்டேன் இந்த சம்மம் உனக்கு நல்லா புரியணுங்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு இதுதான் நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ ஒரே நிமிஷம், இதெல்லாம் கூட தேவையில்லைல்ல. இது உனக்கு தெரியும். ஆல்ஃபா = தீட்டாலாம் வேணாம். இது உனக்கு போன சம் அடுத்த சம்மில் போடுறது தான். ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. r × cos θ + i sin θ. ஆரை கண்டுபிடிக்கணும், தீட்டா கண்டுபிடிக்கணும். தீட்டாக்கு ஃபார்முலா போட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆனால் கடைசியில் 2k π ஆட் பண்ணணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன? துருவ வடிவம், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட போலார் ஃபார்ம் அல்லது துருவ வடிவம். போல் r × cos θ + i sin θன்னு எழுதுறது தான் துருவ வடிவம். இப்போ நம்ம அடுத்தாப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆயிலர் வடிவம். ஆயிலர் வடிவம் அப்படிங்கிறது என்னன்னா ஆயிலர் ஃபார்ம் அப்படிங்கிறது ஈயை பொறுத்து எழுதுது. அதாவது இப்போது இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஒரே நிமிஷம். ஓகே ஷா, இரு அம்மாட்ட தரேன். இரு நான் கிளாஸ் அம்மா தரேன். ஷா இந்த ஸோ ஆயிலர் வடிவம் அப்படிங்கிறது என்னன்னா இது ஒரு சிம்பிள் ஃபார்முலா. இப்போது நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம எப்படி எழுதுவோம்? போலார் ஃபார்மில் எப்படி எழுதினோம்? காம்ப்ளெக்ஸ் நம்பர் z தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். r × cos θ + i sin θ. கரெக்டா? இந்த தீட்டா தான் நம்ம கண்டுபிடிப்போம். cos θ + i sin θ. இந்த i sin cos θ + i sin θவை இன்னும் ஷார்ட்டாக சொல்லலாம். என்ன ஷார்ட்டாக சொல்லலாம் அப்படின்னா சிஸ் தீட்டான்னு சொல்லுவாங்க. இது எப்படி எழுதுவாங்க? சில புக்கிலலாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு ஸ்கூலில் மிஸ் இப்படி தான் நடத்துவாங்க. சிஸ்னா என்ன? காஸ் ப்ளஸ் ஐ சைன், அதுதான் சிஸ்ன்னு சொல்கிறாங்க. சிஸ் டீட்டா இப்படி கூட சொல்லுவாங்க. இப்போ கிளாஸில் உங்கள் மிஸ் உங்கள் சார் எப்படி நடத்துவாங்கன்னு எனக்கு தெரியாது. காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அப்படின்னு டீட்டெயிலாக எழுதணும்னு அவசியம் இல்லை. சிஸ் 2 தீட்டா அப்படின்னா காஸ் 2 தீட்டா ப்ளஸ் ஐ சைன் 2 தீட்டா. சிஸ் மைனஸ் தீட்டானா காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா. இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோனி. சிஸ் தீட்டான்னு கூட ஷார்ட்டாக சொல்லலாம். இது ஆரோட சேர்க்கணும், அப்புறமா ஆர் தனியாக முன்னாடி இருக்கணும். காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவை மட்டும் சிம்பிளாக எப்படி சொல்லலாம்?
சிஸ் டீட்டான்னு கூட 6 theta. சொல்லலாம். இது நான் உனக்கு புதுசாக சொல்லி கொடுக்குறேன். 6 டீட்டானா காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா. இப்போ நம்ம ஆயிலர் ஃபார்ம் என்ன சொல்லுது அப்படின்னா காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டாவை இ பவர் ஐ டீட்டான்னு எழுதலாம் அப்படின்னு சொல்லுது. இ பவர் ஐ டீட்டா இதுதான் ஆயிலர் ஃபார்ம். ஆயிலர் ஃபார்ம்ங்கிறது என்ன? இ பவர் ஐ டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா. அதான் சொல்லியிருக்கேன் ஆயிலரின் சூத்திரம். இ பவர் ஐ டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா. புரியுதா? Yes, sir. சிஸ்டீட்டான்னு சொன்னேன். சிஸ்டீட்டான்னு அதாவது இ பவர் சிஸ்டீட்டா. சிஸ்டீட்டாங்கிறது ஒரு ஃபார்முலா கிடையாது. சிஸ்டீட்டாங்கிறது நம்ம சுருக்கி எழுதுகிறோம், அவ்வளோ பெருசுக்கு எழுத வேணாங்கிறதுக்கு. ஆனால் ஆயிலர் சொல்கிறது ஃபார்முலா. இ பவர் ஐ டீட்டா அப்படிங்கிறது இது ஃபார்முலா. ஞாபகம் வச்சுக்கோ, இது Okay, sir. ஃபார்முலா. இ பவர் ஐ டீட்டா அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா. தட் இஸ் நத்திங் பட் காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா. இந்த ஆயிலர் ஃபார்முலேருந்து துருவ வடிவம் கொண்டு வரலாம். எப்படின்னு பாரு. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு எழுதுவேன்? ஆர் இன்ட்டு காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா. அதுக்கு பதிலாக இ பவர் ஐ டீட்டான்னு எழுதிடுவாங்க. அவ்வளோதான். ஆர் இ பவர் ஐ டீட்டான்னு எழுதினா அது ஆயிலர் ஃபார்ம். துருவ வடிவம் எப்படி எழுதுவேன்? ஆர் இன்ட்டு காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ Cos சைன் theta டீட்டா. plus I sin. ஆயிலர் ஃபார்மில் அதை எப்படி எழுதுவேன்? இசட் இஸ் ஈக்குவல் டு ஆர் E power இ I. பவர் ஐ டீட்டா. இ பவர் ஐ டீட்டான்னா காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டாவை இ பவர் ஐ டீட்டா. சப்போஸ் 2 டீட்டான்னு இருக்குன்னு வச்சுக்கோ, இ பவர் ஐ 2 டீட்டா. 3 டீட்டா இருந்தால் இ பவர் ஐ 3 டீட்டா. 3 theta. எது வேணாலும் சொல்லலாம். புரியுதா? புரியுது சார். அப்போ டீட்டாக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். பை பை 4 காஸ் பை பை 4 ப்ளஸ் ஐ சைன் பை பை 4. அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு ஆர் இ பவர் ஐ பை பை I 4. pi by 4. டீட்டாக்கு பதிலாக அந்த வேல்யூ மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. ஓகேயா? Okay, sir. இதுதான் ஆயிலர். ஆயிலர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது அதுக்கு முன்னாடி இனிமேல் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணும். பண்பு 1 முக்கியமான பண்பு எல்லாமே. பண்பு 1 என்னென்னா, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இசட் இஸ் ஈக்குவல் டு, இது என்ன ஃபார்ம்? துருவ. கரெக்ட், துருவ வடிவம். ஆர் இன்ட்டு காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா. இது ஆர் இ பவர் ஐ டீட்டான்னு கூட சொல்லலாம் ஆயிலரில். ஆனால் நம்ம துருவ வடிவமே எடுத்துப்போம். ஆர் இன்ட்டு காஸ் டீட்டா ப்ளஸ். இப்போது இதோட இன்வர்ஸ் என்ன? இசட் இன்வர்ஸ். அதாவது என்ன? இந்த மாற்று இல்லையா? இன்வர்ஸுக்கு என்னப்பா தமிழில் வந்து? நேர்மாறு சார். நேர்மாறு. சாரி, நேர்மாறு. நேர்மாறு. இசட் இன்வர்ஸ் அப்படிங்கிறது நேர்மாறு. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நேர்மாறு என்னன்னா இசட் இன்வர்ஸ். போலார் ஃபார்மில் நேர்மாறு என்ன அப்படின்னா, சாரி, துருவ வடிவத்தில் நேர்மாறு என்னன்னா ஆர் வந்து 1/r ஆகிடும். இந்த ஆங்கிள் மட்டும் நடுவில் மைனஸ் வந்துடும். புரியுதா? எப்படி இது வந்தது? இசட் இன்வர்ஸுங்கிறது என்னன்னு சொன்னேன்? இசட் 1 பை இசட். கரெக்ட், 1 பை இசட் தான் நான் சொல்கிறேன். எஸ் சார். கரெக்ட், 1 பை இசட் தான் இசட். இப்போ இசட்டுக்கு பதிலாக நீ என்ன போடணும்? ஆர் 1 பை போலார் ஃபார்ம் போடணும்ல? எஸ் சார். ஆர் காஸ் தீட்டா டீட்டா ப்ளஸ் ப்ளஸ் ஐ ஐ சைன். சைன் டீட்டா. இதை நான் கீழே காம்ப்ளெக்ஸ் நம்பர் நான் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். எஸ் அப்போ சார். என்ன பண்ணுவோம்? நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். எதால்? இமேஜினரி பார்ட்டுக்கு முன்னாடி மைனஸ் சிம்பிள். அது என்ன? அதுக்கு பேர் நீ அந்த ஒர்க்கு பண்ணுறிய, அதுக்கு என்ன பேர்? அதுக்கு பேர் என்ன? காஸ் டீட்டா மைனஸ் சொன்ன கரெக்டு ஐ சைன் டீட்டா. அதால் மல்டிப்ளை பண்ணுவோம். மேலேயும் கீழேயும் அதையே போடுவோம். கரெக்டா? எஸ் சார். இது என்ன? காஞ்சிகேட். காஞ்சுகேட். எஸ் சார். காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை பண்ண அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் கீழே கேன்சல் ஆகிடும். எப்படி கேன்சல் ஆகும்னு பாரு. காஸ் டீட்டாவும் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஆகிடுமா? எஸ் சார். கீழே மல்டிப்ளை பண்ணுற போது
ஏ ப்ளஸ் பி இருக்குது, இங்கே ஏ மைனஸ் பி வரப்போகுது. நான் அதை அப்படியே எழுதலை, நான் டிட்டோ போட்டேன், வேறு ஒன்றும் இல்லைங்க. ஓகே காஸ் டீட்டாவும் காஸ் ஸ்கொயர் டீட்டா வரும். அப்புறம் ப்ளஸ் ஐயும் மைனஸ் ஐ ஸ்கொயர். மைனஸ் ஐ ஸ்கொயருங்கிறது என்ன? ஐ -1 மைனஸ் ஐ ஸ்கொயர் என்ன? ஐ ஸ்கொயர் -1 மைனஸ் ஐ ஸ்கொயர் +1 ஆகிடும். +1 yes காஸ் sir ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் என்ன வரும் இங்கே? sin square theta கரெக்ட். சைன் ஸ்கொயர் டீட்டாவும் கூட்டினா என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா 1 வந்துடும் 1 கீழே. ஸோ டினாமினேட்டரில் 1 வந்துடும். மேலே என்ன இருக்கும்? cos காஸ் டீட்டா theta minus ஐ சைன் I டீட்டா. sin theta அப்புறம் இந்த வெளியில் 1/r அப்படியே இருக்குமா? yes sir ஸோ என்ன கிடைக்குது? இது ரெண்டும் கேன்சல் ஆகி 1 வந்துருச்சு கீழே. 1/r இருக்குது, காஸ் டீட்டா அதுதான் இங்கே வந்திருக்கு. புரியுதா? இசட் இன்வர்ஸுங்கிறது என்ன? 1/r காஸ் டீட்டா மைனஸ் ஐ சைன் டீட்டா. இது எப்படி வந்ததுன்னு யோசிச்சா இப்படி போட்டு பார்த்தா வந்துடுது. ஆனால் நீ ஞாபகம் வச்சுக்கணும், இதை தரோவாக வச்சுக்கணும். காஸ் டீட்டா மைனஸ் ஐ சைன் டீட்டாங்கிறது என்ன? இசட் இன்வர்ஸ், இசடோட நேர்மாறு. புரியுதா? yes sir புரியுது சார். ஸோ 1/r காஸ் டீட்டா மைனஸ் ஐ சைன் டீட்டா. இதுதான் எனக்கு நல்லா தெரியணும். ஏன் அழிக்க மாட்டேங்குது? ஓகே, ஷக்காப் ஆயிடுச்சு. சரி விடு, பார்த்துக்கலாம். இப்போ அடுத்தது ஹேங் ஆகுது. ஏன் ஹேங் இங்கே இந்த ஓபிஎஸ்ஸு அப்படின்னு ஒன்று நான் போட்டிருக்கேன், இதை ரெக்கார்ட் பண்ணலான்னு. அது ஏதோ ஹேங் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ சுத்தமாக ஹேங் ஆயிடுச்சு. ஹலோ, கேட்குதா உனக்கு? கேக்குது சார். கேட்குது இல்லை, எனக்கு மூவ் ஆக மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. எதுவுமே ஒர்க் பண்ணல. எதுவுமே மூவ் ஆக மாட்டேங்குது. ஓகேயா? எஸ் சார். பண்பு பார்த்துட்டோமா? பண்பில் முதல் பண்பு பார்த்தோம். இப்போ ரெண்டாவது பண்பு. ரெண்டாவது பண்பு என்னன்னு பாரு. முதல் பண்பு இன்வர்ஸ். ரெண்டாவது பண்பு Z1 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் R1 இன்ட்டு காஸ் டீட்டா 1 ப்ளஸ் ஐ சைன் டீட்டா 1. ரெண்டாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z2 R2 இன்ட்டு காஸ் டீட்டா 2 ப்ளஸ் ஐ சைன் டீட்டா 2. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம், பெருக்கிற போது நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடைக்கும், Z1 இன்ட்டு Z2. அது எப்படி இருக்கும்? அதுதான் பண்பு, ரெண்டாவது பண்பு. அதுக்கு மல்டிப்ளை பண்ணி எனக்கு கிடைக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி இருக்கும்னா, ரெண்டும் மல்டிப்ளை காம்ப்ளெக்ஸ் நம்பர் R1ம் R2வும் மல்டிப்ளை ஆகிடும். அதாவது மட்டு பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே திருப்பி பெருக்கப்படும். ஆனால் வீச்சு என்ன ஆகுது பாரு, வீச்சு ஆட் ஆகிடும். காஸ் டீட்டா 1 ப்ளஸ் டீட்டா 2 ப்ளஸ் ஐ சைன் டீட்டா 1 ப்ளஸ் டீட்டா 2ன்னு ஆகிடும். ஸோ பெருக்குதல் அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பரில் போலார் ஃபார்மில் எப்படி ஆகுது? ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் பெருக்குதல் அப்படின்னா என்ன? மட்டும் அப்படியே பெருக்கிக்கணும், ஆனால் ஆங்கிளை பெருக்கிடக்கூடாது. ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் ஆட் பண்ணிக்கணும். காஸ் டீட்டா 1 ப்ளஸ் டீட்டா 2 ப்ளஸ் ஐ சைன் டீட்டா 1 ப்ளஸ் டீட்டா 2. அதுதான் என்னோட ரிசல்ட்டாக வர கலப்பெண். புரியுதா? இதுதான் ரெண்டாவது பண்பு. எஸ் சார். மூணாவது பண்பு பார். மூணாவது பண்பு என்ன சொல்லுதுன்னா, டிவிஷனை பற்றி சொல்லுது. டிவிஷன்னா என்ன? ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை டிவைட் பண்ணால் மட்டு டிவைட் ஆகும், R1/R2ன்னு ஆகும். ஆனால் வீச்சு என்ன ஆகும்னா சப்ட்ராக்ட் ஆகிடும். டீட்டா 1 மைனஸ் டீட்டா 2 சைன் டீட்டா 1 மைனஸ் டீட்டா 2ன்னு ஆகிடும். ஸோ டிவிஷனை தெரிஞ்சுக்கணும், மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சுக்கணும்.
காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், அதாவது கலப்பெண்ணில் துருவ வடிவில் என்ன ஆகணும், மல்டிப்ளிகேஷன்னா என்ன நடக்கும், டிவிஷன்னா என்ன நடக்கும். மல்டிப்ளிகேஷன்னா மட்டு மல்டிப்ளை ஆகும், வீச்சு ஆட் ஆகும். டிவிஷனில் மட்டு டிவைட் ஆகும், வீச்சு டிஃபரன்ஸ் ஆகும், சப்ட்ராக்ஷன் ஆகிடும். புரியுதா? எஸ் சார், புரியுது சார். வெரி குட். இது மட்டும் நல்லா இந்த 3 பண்பையும் நீ ஞாபகம் வச்சுக்கணும். 3 பண்பை நம்ம பயன்படுத்துவோம். ஏதாவது சம்மெல்லாம் போடுவோம் பாரு, அப்போ ஈஸியாக கண்டுபிடிப்போம். எல்லா சம்மும் போடுற போது இப்போ ஃபுல்லாக சம் தான் பார்க்க போகிறோம். ஓகே. எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ஃபுல்லாக பார்த்துருவோம் இன்றைக்கி. எக்ஸாம்பிள்ஸ், ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார். 3/2 cos π/3 ப்ளஸ் I sin π/3 இன்ட்டு 6 × cos π/3 என்ற பெருக்கத்தின் மதிப்பினை காண்க. பெருக்குன்ட்டா மதிப்பை கண்டுபிடிக்கணும், செவ்வாக வடிவில் கொண்டு போகணும் கடைசியாக. இது ரொம்ப ஈஸி பார். இப்போ என்ன சொல்லியிருக்கேன், மாடு இது முதல்ல இருக்கிற 3/2யும் 6ஐயும் தனியாக மல்டிப்ளை, நான் சொல்லியிருக்கேன் மாடு மட்டை பொறுத்த வரைக்கும் தனியாக மல்டிப்ளை ஆகிடும். கரெக்டாக? ஸோ 3/2வும் 6ஐயும் முதல்ல மல்டிப்ளை பண்ணிட்டாங்க பார் தனியாக. இங்கே ஃபார்முலா தான் பயன்படுத்துகிறாங்க. மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 18/2 9 வந்துடுச்சு. கரெக்டாக? ஆங்கிள் உள்ளே வந்துட்டோம். ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும், பெருக்கிறதுனா ஆங்கிள் ஆட் ஆகும். π/3யும் 5π/6ஐயும் ஆட் பண்ணால் ஆன்சர் 5/3 ப்ளஸ் 5/6. சைனுக்குள்ளேயும் அதே தான் போடணும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்திருக்காங்க. 3க்கு 6க்கு என்ன எல்சிஎம், 6. கரெக்டா? எஸ் சார். புரியுதாப்பா? புரியுது சார். அப்புறம் இங்கே என்ன வரும், எல்சிஎம் எடுத்தால் இங்கே என்ன வரும், 2π வரும். கரெக்டா? ஏன் 2π வருது, 6ஐ 3ஆல் டிவைட் பண்ணால் 2 × π 2π. இங்கே ப்ளஸ் 5π. எப்படி 5π, 1 × 5π 5π. ஸோ எனக்கு என்ன கிடைக்குது, 2πயும் 5πயும் சேர்த்தா 7π/6. இதுதான் என்னோட புது ஆங்கிள். அதை போட்டாங்க பாருங்க. 9 வந்து வெளியில் வந்துடுச்சு. cos 7π/6 ப்ளஸ் I sin 7π/6. இதுதான் என்னோட ஆன்சர். ஆனால் அவங்க செவ்வக வடிவம் கேட்குறாங்கன்னா நான் என்ன பண்ணணும்னா, இந்த 7π/6 வேல்யூவை கண்டுபிடிக்கணும். 5/6 எவ்வளோப்பா, 30 டிகிரியா? எஸ் சார். இதை 5/6ங்கிறது என்ன, இது ஒரே நிமிஷம், உனக்கு ஈஸியான வழியில் நான் இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன். இப்போது எண்ணில் என்ன வந்தது, 9 என்ன வந்தது, 9 சார். 9 cos 7π/6 இல்லையா? இப்போது எனக்கு என்ன வந்துடுச்சு, 9 வெளியில் உள்ள cos 7π/6. கரெக்டா? எஸ் சார். ப்ளஸ் I sin 7π/6. இதுதான் என்னோட ஆன்சர். இதோட நான் நிறுத்திடலாம். எப்போன்னா செவ்வக வடிவம்னு கேட்கலண்ணா. ஆனால் அவங்க செவ்வக வடிவம் கேட்குறாங்கன்னா நான் காம்ப்ளெக்ஸ் நம்பரை மாற்றி காமிக்கணும். எப்படி மாற்றுறதுன்னு பார்ப்போம். அதாவது இந்த 7π/6க்கு வேல்யூ வேணும் எனக்கு. எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கிறது, cos 7π/6 எனக்கு எவ்வளோன்னே தெரியாது. cos π/6 எனக்கு தெரியும். cos π/6 எவ்வளவு, 30 டிகிரி. ஸோ 7π/6 என்ன அர்த்தம், காஸ், கவனி, 7π/6 நான் π/6 30 சொன்னேன். 7 × 30 210. கரெக்ட், 210. கரெக்டா? 210 டிகிரி. கரெக்டா? இதானே, இதை நான் கண்டுபிடிக்கணும். இங்கே போட்டுடலாம். அது மாதிரி சைன் 210 கண்டுபிடிக்கணும். சைன் 210 வேணும் எனக்கு. அது ரெண்டும் நான் கண்டுபிடிக்கணும். சைன் 210 எனக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாரு. இப்போ ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம். காஸ் 210ங்கிறது என்ன, 180 ப்ளஸ் இல்லையா? எஸ் சார். 180 + 30. காஸ் 180 + 30ன்னு எழுதலாமா இதை? காஸ் எப்படி எழுத போகிறோம், 180 + 30. காஸ் 180 + தீட்டாக்கு ஃபார்முலா ஞாபகம் இருக்காதானு உனக்கு? ஞாபகம் இருக்கா? நோ சார். அது எந்த குவாட்ரண்ட்டில் வரும்?
எந்த குவாட்ரண்ட்? செகண்ட். நல்லா பார்த்து யோசிச்சு சொல். ஒரு படம் போடு, இப்படி போட்டுக்கோ. ஒரு நோட், ரஃப் நோட் வச்சிருக்கியா? எஸ் சார். இப்படி வச்சுக்கோ, இப்படி பிடி. இப்போ எங்கே 180 இருக்கும்? இது 90, இது 180. இது 90யா? இது வரைக்கும் 90, இது வரைக்கும் 180. 180 ப்ளஸ்ஸுங்கிறது எங்கே வரும்? தேர்டு குவாட்ரண்டில் வரும். புரியுதா இல்லையா? இது வந்து 90 வரைக்கும் இதில் வரும், இதில் 180 வரைக்கும் வரும், இதில் 180 ப்ளஸ் இதில் வரும். இது இது எங்கே வரும்? 270 ப்ளஸ் ஃபோர்த்து குவாட்ரண்ட். இல்லை 360 மைனஸ். இது வந்து என்ன? இது வந்து 90 டிகிரி இந்த லைன், கரெக்டா? எஸ் சார். இது வந்து 90 மைனஸ். இந்த ஆங்கிள் முழுக்க 90 மைனஸ். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் 90 மைனஸ். செகண்ட் குவாட்ரண்ட் எப்படி இருக்கும்? 90 ப்ளஸ், கரெக்டா? எஸ் சார். இல்லைன்னா 180 மைனஸ். ரெண்டும் ஒன்று தான். 90 ப்ளஸ்ஸாகவும் இது இருக்கலாம், 90 ப்ளஸ்ஸாகவும் இருக்கும். இல்லைன்னா இதை 180 மைனஸ்னு சொல்லலாம், ரெண்டுமே சொல்லலாம். இங்கே வர ஆங்கிள் இப்போ 30 டிகிரி, 120 டிகிரின்னு வச்சுப்போமே. 120 டிகிரி என்ன? 90 ப்ளஸ்ஸு இல்லைன்னா 180 மைனஸ், ரெண்டு ஒன்று தானே. 90 ப்ளஸ் 30 ஆர் 180 மைனஸ் 60, கரெக்டா? இப்போ இந்த பக்கம் வந்தோம். 210 டிகிரிங்கிறது என்ன? இப்போ வந்திருக்கிறது நம்ம 210 டிகிரியான்னு வந்தது இல்லையா? 210ங்கிறது என்ன? 180 ப்ளஸ் இல்லை 270 மைனஸ். ஸோ 180 ப்ளஸ்ஸே வச்சு போனோம். 180 ப்ளஸ் 30 டிகிரி. இப்போது இது எந்த குவாட்ரண்ட்டு? 2 3 தேர்டு குவாட்ரண்ட். தேர்டு குவாட்ரண்ட்டில் எது பாசிட்டிவ்? 180. ஒரு ஃபார்முலா இல்லை, என்னமோ ஒன்று சொல்லுவோமே. இப்போ என்னது இது? ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எது பாசிட்டிவ்? சைன் காஸ் டேனில் ஆல், அப்புறம் ஞாபகம் இல்லையா அது? ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்டு குவாட்ரண்ட், ஃபோர்த்து குவாட்ரண்ட். இது என்ன? இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆல் சில்வர் டீ கப்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்களா? பார்த்துருக்கேன் சார் புக்கில், பட் ஞாபகம் இல்லை. அதாவது இது என்ன ஃபார்முலானா, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் சைன் காஸ் டான் ஆல் பாசிட்டிவ். ஓகே ஓகே சார். இதான் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் ஆல் பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் மட்டும் பாசிட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட் எது? 90 ப்ளஸ் 180 மைனஸ். எஸ் சார். சைன் பாசிட்டிவ்னா அதோட ரிவர்ஸ் என்ன? கொசிகண்ட், அதுவும் பாசிட்டிவ், ரைட்டா? எஸ் சார். தேர்டு குவாட்ரண்ட்டில், தட் இஸ் 180 ப்ளஸ்ஸில் எது பாசிட்டிவ்? டேனும் அதோட ரிவர்ஸ் காட்டும் பாசிட்டிவ். கடைசி குவாட்ரண்ட், ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் எது பாசிட்டிவ்? காஸ் பாசிட்டிவ், அதோட ரிவர்ஸ் சீக்கண்ட் பாசிட்டிவ். இது ஃபார்முலா எனக்கு தெரியணும். ஆல் சில்வர் டீ கப்ஸ், இதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ஓகே சார். ஞாபகம் இருக்கா? இப்போ இனிமேல் ஞாபகம் இருக்கணும், மறக்கக்கூடாது. இப்போ எனக்கு என்ன தெரியணும்? இந்த ஆங்கிள் எங்கே இருக்குது? தேர்டு குவாட்ரண்ட்டில் இருக்குது. அப்போ காஸ் பாசிட்டிவா? கிடையாது. நோ சார். அப்போ பாசிட்டிவ் கிடையாதுன்னா நெகட்டிவ். முதல்ல மைனஸ் சைனை ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்தது 90 ப்ளஸ் 180 ப்ளஸ், இதுக்கெல்லாம் வேல்யூ என்ன வரும்னு தெரியணும். மைனஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? 180 ப்ளஸில் இருந்தால் நல்லா இன்னொன்று நான் சொல்லித்தரேன், அதை ஞாபகம் வச்சுக்கோ. 90யை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லு கேட்குதா? கேட்குது சார். 90யை பொறுத்த வரைக்கும் 90 ப்ளஸ் அப்படின்னு இருந்தாலும் 90 மைனஸ் அப்படின்னு இருந்தாலும், அதாவது 90ங்கிற ஆங்கிளோட ஆட் பண்ணுற இல்லை ஆங்கிள்லேருந்து கழிக்கிற ரெண்டுக்குமே 90 ப்ளஸ் ஆர் 90 மைனஸ். இந்த இடத்துல கவனி, இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன்?
90 ப்ளஸ் வந்தாலும் 90 மைனஸ் வந்தாலும் சைன் காசு ஆகிடும். ஓகே, ஓகே சார். அதாவது ஆங்கிள் மாறும், அதாவது சைனு காசாயிடும், காசு சைன் ஆகிடும், அந்த மாதிரி. டேனு காட்டாயிடும், காட்டு டேன் ஆகிடும். ஸோ 90 ப்ளஸ் 90 மைனஸ்க்கு என்ன ஆகுது? சைனு காசு ஆகிடும், காசு சைன் ஆகிடும், டேனு காட் ஆயிடும், காட்டு டேன் ஆகிடும். இது வந்து மைண்டில் வச்சுக்கணும். எப்போ 90 இல்லைன்னா மைனஸ் 90 90 ப்ளஸ் ஆர் 90 மைனஸ் ஆங்கிள் நம்ம இங்கே 90 ப்ளஸ் கொடுத்தோம்னா இல்லை 90 இந்த ஃபார்முலாவை நம்ம மாற்றி எழுதினோம்ல, இந்த ஆங்கிள் வந்து 120 டிகிரி வந்துருந்ததுன்னு வச்சுக்கோங்க, 210 வந்துடுச்சு நமக்கு. ஆனால் சப்போஸ் 210 வராமல் 120 வந்துருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அதை நம்ம எப்படி எழுதுவோம்? 90 ப்ளஸ்ன்னு எழுதுவோம். கரெக்டாக 90 ப்ளஸ்ன்னு எழுதிட்டேன்னா அது எந்த குவாட்ரண்ட்டு அதை முதல்ல பார்ப்போம். சைனை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுவோம். ஆல் சில்வர் டீ கப்ஸை வச்சு சைனை டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய் உள்ள 90 ப்ளஸ்ஸாக 90 மைனஸாக இருக்கான்னு பார்ப்போம். 90 ப்ளஸ் இருந்தது, அப்போ வெளியில் சைன் இருந்தால் காசுன்னு எழுதிடுவோம், வெளியில் காசு இருந்தால் சைன்னு எழுதிடுவோம். டேன் இருந்தால் காட்டு எழுதுவோம், காட்டு இருந்தால் டேன். அதாவது மாறும், சைனு காசாகவும் காசு சைனாகவும் டேன் எதுக்கு? உள்ள 90 ப்ளஸ் அல்லது 90 மைனஸ் இருந்தால். ஓகே சார். ஓகே, ஓகே சார். புரியுதா? புரியுது சார். இதே தான் நடக்கும் 270 ப்ளஸ் 270 மைனஸ்க்கு. இதே தான் என்ன 270 ப்ளஸ் 270 மைனஸ்க்கு. இப்போ 180 ப்ளஸ் 180 மைனஸ்க்கு என்ன ஆகும்னா மாறவே மாறாது. சைன் இருந்தால் சைனாக இருக்கும், காசு இருந்தால் காசாக இருக்கும், டேன் இருந்தால் டேனாக இருக்கும். இதுலேருந்து என்ன தெரியுது? 180. அப்போ இன்னொன்று எங்கே இருக்குது சார்? 360க்கும் அதே தான். 360 ப்ளஸ்ஸு 360 மைனஸ் போட்டாலும் மாறாது. 90க்கும் 270க்கும் ஆங்கிள் சைன் காசு இந்த பேர் மாறிடும், 180க்கு மாறாது. இப்போ 180ல் தான் நமக்கு வந்திருக்கா, அப்போது மாறாதா? காசு தானே இருக்கும், காசு வந்துடும். அப்புறம் என்ன ஆங்கிள் வரும்னா இந்த ஆங்கிள் வரும். இங்கே என்னென்ன ஆங்கிள் இருக்கோ அதான் வரும். மைனஸ் காஸ் 30. காஸ் 30 எவ்வளவு? cos 30 √3/2. sin 60 தான் காஸ் 30, கரெக்டா? எஸ் சார். ஸோ மைனஸ் √3/2. இதுதான் இதோட வேல்யூ. காஸ் 7π/6ஓட வேல்யூ என்ன? எப்படி கண்டுபிடிச்சான்னு புரியுதா உனக்கு? எஸ் சார். புரியுதா? காஸ் 210. இப்போ அதே மாதிரி சைன் 210 கண்டுபிடிக்க போகிறோம். சைன் 210 எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரே நிமிஷம், இந்த குவாட்ரண்ட் கலர் மட்டும் அழிச்சிடுறேன், நீ எனக்கு சொல்லு இப்போ. ஓகே. இப்போது சைன் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? சைன் 120 எனக்கு வேணும். இது அப்படியே விட்டுருவோம். இப்போ சைன், ஏன்னா இதுக்காக சைன் 7π/6க்கு சைன் 210 வேணும். சைன் 210 நீ சொல்லு பார்க்கலாம். சைன் 210 எப்படி எழுதலாம்? 180. சைனில் முதல்ல சைன் சொல்லு. சைன் ப்ராக்கெட்டுக்குள்ள 180 + 30. கரெக்ட், 180 + 30. இது எந்த குவாட்ரண்ட்? தேர்ட் குவாட்ரண்ட், கரெக்டா? எஸ் சார். தேர்ட் குவாட்ரண்ட்டில் எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்? சைன் என்னவா இருக்கும்? டான். தேர்ட் குவாட்ரண்ட்டில் டான் பாசிட்டிவ். அப்போ இது சைனும் காசும் நெகட்டிவ், ரைட்டா? அப்போ மைனஸ். ஓகே, மைனஸ் வரும். இப்போது 180 ப்ளஸில் இருக்கிறதுனால சைனும் மாறாது, கரெக்டா? எஸ் சார். மைனஸ் சைன்
30ன்னு வரும். மைனஸ் சைன் 30 எவ்வளவு? sin 30 1 by 2 1 by 2 yes sir மைனஸ் 1 பை Big. சாரி 1 பை 2. ஸோ இந்த வேல்யூ தான் ஐ இன்ட்டு மைனஸ் 1 பை 2ன்னு வரும். இந்த இடத்துல ஐ தனியாக இருக்குது வெளியில். இந்த Yes, sir. வேல்யூ தான் நீ என்ன கண்டுபிடிச்சா? மைனஸ் 1 பை 2ன்னு Minus 1 by கண்டுபிடிச்சா. இது வந்து என்ன வேல்யூ? மைனஸ் √3 பை 2. இதுதான் வந்திருக்கான்னு பார்ப்போம் முதல்ல. இங்கே என்ன வந்திருக்கு? இங்கே போட்டிருக்காங்களா? 9 இன்ட்டு மைனஸ் √3 பை 2 போட்டிருக்காங்களா? yes sir அப்புறம் இங்கே என்ன minus I by 2 மைனஸ் ஐ பை 2. ஏன் 1 பை 2 இன்ட்டு ஐ போட்டிருக்காங்க? yes sir புரியுதா நான் சொல்கிறது? புரியுது sir இப்போது என்ன ஆச்சு? 5/6லே இருக்காங்க. காஸ் 30ன்னு நான் உனக்கு போட்டு காமிச்சேன். அதை மைனஸ் காஸ் 30 மைனஸ் ஐ சைன் 30. காஸ் 30 தான் நம்ம போன இதில் போட்டிருக்கோம். நம்ம 30 அப்படின்னு வச்சுக்கிட்டா நமக்கு ஈஸியாக சொல்ல வரும். 5/3 5/6லாம் ஞாபகத்தில் இருக்காது. அதனால நான் இப்படி உனக்கு போட்டு காமிச்சேன். புரியுதா? okay sir புரியுது sir ஸோ இது மாதிரி போட்டால் என்ன வந்துடுச்சு? மைனஸ் 9 √3 பை 2 மைனஸ் 9 ஐ பை 2. இதுதான் நம்மளோட செவ்வக வடிவம். ஓகேயா? okay sir ஓகே. ஸோ இதோட இந்த சம் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது நான் இந்த ஸ்லைடை இதை வைக்கிறேன். நீ எதுக்கும் ஒரு தடவை பார்த்துக்கோ எப்படி போட்டோன்னு. okay sir அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் வந்து எடுத்துக்காட்டு 2.27 26 இன்னும் பார்க்கல. நம்ம 225 தான் பார்த்தோம். 226 2.26 பார்க்கல. 2.26 இது வகுத்தல். வகுத்தல்னா அதே மாதிரி தான் வகுத்தல் பண்ணணும், அவ்வளோதான். வகுத்தல்னா என்ன? இந்த 2யும் 4யும் முதல்ல வகுத்துக்கணும். 2/4 என்ன வருது? 1/2. அது முதல்ல எழுதிக்கும். அடுத்தது ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் வகுத்தல்ங்கிறது என்ன ஆகும்னு சொல்லியிருக்காங்க? மைனஸ் ஆகும். அப்போ அப்படியே எழுத வேண்டியதான். 9π/4 மைனஸ் -3π/4. அப்போ இது ப்ளஸ் ஆகிடுதா? புரியுதா? இந்த இடத்துல 9π/4 இருக்குது. மைனஸ் கீழே இருக்கிற ஆங்கிளே -3/2. அப்போ அதை மைனஸ் போட்டால் என்ன ஆகும்? 9π/4 ப்ளஸ் 3π/2. அதே தான் இங்கே இருக்கும். ரெண்டு பக்கமும் ஒரே ஆங்கிள் தான் இருக்கணும், மாற்றி எழுதிடக்கூடாது. இப்போ இதை ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 4. அப்போ முதல்ல இருக்கிற 9π அப்படியே வந்துடும். அடுத்ததில் என்ன வரும்? ப்ளஸ் இங்கே 2 இருக்குது. ஸோ 6π வந்துருக்கும் இல்லையா? 6 எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. அப்போ 15π/4. அதான் ஆங்கிள். 15π/4 எப்படி வந்ததுன்னு உனக்கு கரெக்டாக தெரியணும். எல்சிஎம் எடுத்து போட்டிருக்காங்க. இப்போது முடிஞ்சிடுச்சு. 15π/4. இதை என்ன பண்ணலாம்? 15π/4 இது எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியல. என்ன பண்ணியிருக்காங்க பார். 15π/4ங்கிறது எவ்வளோப்பா? 5/4 சார். 16. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? 15π/4 தானே சொன்னேன். எஸ் சார். 15π/4 வேணும் எனக்கு. ஸோ π/4 எவ்வளவு? 5/4னா எவ்வளோப்பா? 15 இன்ட்டு π/4 எவ்வளோ? பையனா எவ்வளவு? 180. 180/4 எவ்வளவு? 45 டிகிரி. 5/4னா 45. கண்டுபிடிச்சு சொல்லணும் நீ எனக்கு குயிக்கா. நான் எழுதிட்டேன் ஆல்ரெடி. 5/4 இஸ் 45. இதை 15ஆல் பெருக்கணும். ஸோ எவ்வளோ வரும்? கரெக்டா? 675. 675 கரெக்டா? எஸ் சார். 675 தான் ஆங்கிள். இந்த 675 நான் கண்டுபிடிக்கணும்.
அதாவது காஸ் 675 வேணும், சைன் 675. எப்படி காஸ் 675 கண்டுபிடிக்கிறது? ஒன்றுமே கிடையாது. 360 வரைக்கும் விட்டுடலாம் நீ, புரியுதா? ஓகே சார். 360 வரைக்கும் விட்டுடு. அதுக்கு 360யை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ஆங்கிள் தான் இது. 360 வரைக்கும், 360க்கு மேலே போனால் 360 வரைக்கும் விட்டுடலாம். 5 1 3 1 315. 5 இதான் நான் கண்டுபிடிக்கணும். மைனஸ் பண்ணிடணும். 360க்கு மேலே போகிற ஆங்கிள், சப்போஸ் எனக்கு 375 வேணும், 390 வேணும்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 390 டிகிரியோட வேல்யூ வேணும் காஸ். 30 சார். கரெக்ட், 30. காஸ் 30. ஏன் 360 வரைக்கும் ஒரு சர்க்கிள் வந்துடுது, அதனால் மீதி இருக்கிறது தான் நம்மளோட ஆங்கிள். ஸோ காஸ் 360 வரைக்கும் விட்டுடலாம், சைன் 360 வரைக்கும் விட்டுடலாம், டேன் 360 வரைக்கும் விட்டுடலாம். அதனால் எப்போவுமே அதே மாதிரி 360 தான் இல்லை. சப்போஸ் எனக்கு 780 750 கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ, 360 விட்டுட்டு போகலாம். ஒரு 360 விட்றேன், செகண்ட் 360 720, 30 சார். இதுவும் 30. கரெக்டாக இல்லையா? ஸோ அது மாதிரி போடணும். ஸோ இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு? 675ங்கிறது நத்திங் பட் என்ன, எனக்கு காஸ் 315 இதுதான் நான் கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல என்ன எழுதணும்? நான் காஸ் 315 தான் எனக்கு வேணும். காஸ் 315 இது எப்படி எழுதலாம் சொல்லு பார்க்கலாம். காசை வெளியில வச்சுக்கணும். இதை ஏதோ ப்ளஸில் எழுதணும்ப்பா, வேற ஒன்றும் இல்லை. என்ன ப்ளஸில் எழுத போகிறோன்னு சொல்லு. 315 எப்படி எழுதலாம்? 180 ப்ளஸ் சொல்லு. 315 180 கழிச்சு சொல்லு, பழிச்சுன்னு கழிச்சிரு. ஓகே சார். இதோட இன்னும் ஈஸியாக சொல்லலாமே, 270. நீ 270க்கும் போகலாம். 90 180 270. இது 270யோட பெருசாக இருக்கா? எஸ் சார். 270 ப்ளஸ் அப்படின்னு எழுதலாமா? எஸ். எவ்வளோ ஆகும்? ப்ளஸ் 45. கரெக்ட், 45. 270 ப்ளஸ் 45, அவ்வளோதான். இப்போ நம்ம ரூல் எல்லாம் போய்டு, முதல்ல ரூலுக்கு போய்டு. இது எந்த குவாட்ரண்ட்டுன்னு முதல்ல பாரு. இது எந்த குவாட்ரண்ட்? 270 ப்ளஸ், அது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும்? ஃபோர்த்து. ரைட்டு, ஃபோர்த்து கரெக்டு தான் நீ சொன்னது, சந்தேகத்தோடையே சொல்கிறேன். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் இருக்கும். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் இருந்தால் பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ் சார். பாசிட்டிவ். ஓகே ரைட், அப்போ பாசிட்டிவ். மைனஸ் வராது, இந்த வேல்யூவில் மைனஸ் வராது, எனக்கு ப்ளஸ்ஸு தான் வரும். அதை போட்டுக்கிட்டேன். இப்போது 270 ஃபோர்த்து குவாட்ரண்ட்டுக்கு பாசிட்டிவ் சொல்லிட்டேன். அடுத்தது 270யோ 90யோ இருந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன்? மாறும். எஸ் சார். எதா மாறும்? காசு என்னவா மாறும்? சைன். கரெக்ட், சைனாக தான் மாறும். காசு சைனாக மாறிடும், சைனு காசாக மாறிடும். எப்போ? 270 ப்ளஸ் 270 மைனஸில் வச்சுக்கிட்டோம்னா, கரெக்டாக? 90 ப்ளஸில் 90 மைனஸில் வச்சுக்கிட்டோம்னாலும் மாறும். 270 ப்ளஸ் 270 மைனஸில் வச்சுக்கிட்டாலும் மாறும். 180 ப்ளஸ் 180 மைனஸில் வச்சுக்கிட்டா மாறாது. 360 ப்ளஸ் 360 மைனஸ் வச்சுக்கிட்டா மாறாது. ஸோ இது மைண்டில் இருக்கணும். இப்போ மாறும்னு சொல்லிட்டேன் நீ. சைன் என்ன போடணும்? இந்த ஆங்கிள் சைன் இந்த வேல்யூ எடுத்து போட்டுடணும். கடைசி வேல்யூக்கு தான் இதெல்லாம் நம்ம இவ்வளோ கொண்டு வரது, இந்த சைன் 45. கரெக்டா? ஸோ சைன் 45 வேல்யூ என்ன? 1/√2. ஸோ ப்ளஸ் சைனில் இருக்குது. ஸோ 1/√2 வந்துடுச்சா? எஸ் சார். ஸோ இந்த வேல்யூ முதல்ல போட வேண்டிய வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். காஸ் 315 இங்கே என்ன போட்டிருக்கணும்? 1/√2 வந்திருக்கணும். இப்போ அடுத்தது இந்த என்ன எனக்கு வேணும்? சைன் 315 வேணும். சைன் 315 எப்படி கண்டுபிடிக்கிறது? சைன் 315 வேணும். 315 என்ன? இதே மாதிரி தான். சைன் 270 ப்ளஸ் 45, அது ஃபோர்த்து குவாட்ரண்ட்டு. ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் சைன் என்னவா இருக்கும்? நெகட்டிவ். கரெக்டு.
இல்ல சார். நீ தான் சொல்லணும். லாஸ்ட் குவாட்ரண்ட்டில் காசை நீ பாசிட்டிவ்னு வச்சுட்ட. ஆல் அப்ப சில் சைனும் பாசிட்டிவ் சார். இல்லைப்பா, ஆல் சில்வர் டீ டூ கப்ஸ். கப்பு, இதுதான் ஃபார்முலா சைனுக்கு. ஃபஸ்ட்டில் ஆல் பாசிட்டிவ், செகண்டில் சைன் ஒன்லி பாசிட்டிவ், தேர்டில் tan ஒன்லி பாசிட்டிவ், ஃபோர்த்தில் காஸ் ஒன்லி பாசிட்டிவ். எஸ் சார். அப்ப இது நெகட்டிவ் தான் சார், மைனஸ். இது முதல்ல ஒரு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. இது வந்து சைனை பொறுத்த வரைக்கும் 4 ஆங்கிளுக்கு கொடுக்குறாங்க. முதல்ல எல்லாமே பாசிட்டிவ். முதல் குவாட்ரண்டில் முதல் கால் பகுதியில் ஆங்கிள் முதல் கால் பகுதியில் இருந்தால் எல்லாமே பாசிட்டிவ். அடுத்தது ரெண்டாவது கால் பகுதியில் ஒன்லி சைன் மட்டும்தான் பாசிட்டிவ். மூணாவது கால் பகுதியில் tan பாசிட்டிவ். நாலாவது கால் பகுதியில் காஸ் பாசிட்டிவ். இப்போ நம்ம பேசுகிறது 315ங்கிறது நாலாவது கால் பகுதி. காசை கண்டுபிடிக்கிற போது பாசிட்டிவ் வந்துடுச்சு. சைனை கண்டுபிடிக்கிற போது என்னவா வரும்? அது நெகட்டிவ். நெகட்டிவ் தான் வரும். கரெக்ட், நெகட்டிவ் வரும். அப்புறம் இந்த 270 ப்ளஸ்ஸுங்கிறதுனால என்னவா மாறும்? அது மாறுமா மாறாதா? மாறும். 270னா இன்ட்டு 180 மாறும். மாறும். 90க்கு மாறும், 270க்கு மாறும். இந்த இப்போ 270க்கு காசு சைனாக மாறிச்சு. இப்போ சைன் என்னவா மாறி இருக்கணும்? காசாக மாறும். காசாக மாறும். மாறி என்ன வந்துடும்? ஆங்கிள் என்ன வரும்? 45. காஸ் 45 எவ்வளவு? cos 45 root 3 1 by root 2 மைனஸ் 1/√2. ஏன் மைனஸ் இருக்குங்க அதனால. ஸோ புரியுதா இல்லையா? புரியுது சார். நான் சொல்லி கொடுத்தது எல்லாம் திருப்பி ஒரு தடவை ரெக்கலெக்ட் பண்ணி இதை போட்டு பாரு. ஸோ சைன் 315 வந்து மைனஸ் 1/√2, காஸ் 315 வந்து ப்ளஸ் 1/√2. இதோட ஒரு மைனஸ் சேரும். சைன் இருக்கிற போது ஐ சைன் வரப்போகுது இல்லை, அதனால அதில் மைனஸ் சேர்ந்துருக்கும். ஸோ சம்மை போய் பார்க்கலாம் என்ன வந்திருக்குன்னு. வெளியில் 1/2 இருக்குது. கரெக்டா? எஸ் சார். நல்லா கவனி. வெளியில் 1/2 இருக்குது, உள்ள 1/√2. முதல்ல தானே வந்தது. முதல்ல 1/√2 இது வந்துருப்பாரு. இதுதான் 1/√2. காஸ் 45 வந்து சைன் மாறி ப்ளஸ் சைன் 45 ஆகி 1/√2 வந்தது. இங்கே அடுத்த டேர்ம் சைன் 315 வந்து மைனஸ் 1/√2 ஆச்சு. ஸோ மைனஸ் 1/√2ஓட ஐ சேர்ந்துருச்சு. இப்போ வெளியில் 1/2 இது முடிஞ்சிச்சு சம்மு. ஆக்சுவலாக மல்டிப்ளை பண்ணிட்டாங்க. 1 × 1 என்ன 1, கீழே 2√2, 1/2√2 மைனஸ் i/2√2. இதோடய நிறுத்திருக்கலாம் அவங்க. இதோடைய ஆன்சரை க்ளோஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனால் கீழே √2 இருக்கேங்கிறதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, √2ஆல் பெருக்கி √2ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த √2 மேலே வந்துடும். √2/2 × √2 × √2 4 வந்துடும். புரியுதா நான் செஞ்சுருக்கிறது? இந்த √2வை கீழே இருக்கிற √2வை கேன்சல் பண்ண பார்த்துருக்காங்க. கேன்சல் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? மேலே √2 போட்டு கீழே இன்னொரு √2ஆல் பெருக்கி இருக்கணும். தட் இஸ் 1/2 √2 இருக்குது இன்ட்டு 2 மேலேயும் ஒரு √2/√2 போட்ட போது என்ன வந்திருக்கு? மேலே √2, கீழே இங்கே √2 × √2 2 வெளியில் இன்னொரு 2 இருக்குது. ஸோ 4. ஸோ √2/4 ரியல் பார்ட்டு மைனஸ் i/√2/4 இமேஜினரி பார்ட் எப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேயா? ஓகே சார். இதில் எங்கே உனக்கு பிரச்சனை ஆகுது? இதுதான் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் உனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன்னா போன வருஷம் நீங்கள் சரியாக படிக்காததுனால. போன வருஷம் இதெல்லாம் கவனிக்கல. நல்லா தெரியுது நீ எதையுமே கவனிக்கல. லாஸ்ட் இயர்னு கவனிக்கல. இதெல்லாம் நம்ம கிடையாதுன்னு வச்சுட்டியா கிளாஸில்? இல்லை சார், 3rd சாப்டர் எங்களுக்கு லாஸ்ட் இயர் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க சார். வேண்டாண்டாங்களா? இந்த சாப்டர் நடத்த இது என்ன சாப்டர்? லாஸ்ட்ல இருந்த 3rd சாப்டர்ல வந்து சார் அதுல ட்ரிக்னாமெட்ரியா?
எஸ் சார். ட்ரிக்னாமெட்ரி வேண்டான்னு சொல்லிட்டாங்க சார். படிக்கவே இல்லையா நீங்கள் ட்ரிக்னாமெட்ரியை? எடுக்கவே இல்ல சார். சிஸ்டர் லெசன் லாஸ்ட்ல இருந்த கொஞ்சம் சம் மட்டும் பார்த்துட்டு மத்த எதுவும் வேண்டாம். இதுல அவ்வளோக்கா கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாலும் நீங்க போட மாட்டீங்க அப்படின்ட்டாங்க சார். அப்படின்னு சொல்லிட்டாங்களா? ரொம்ப தப்புப்பா அது. எங்களுக்கு முன்னாடி சீனியர்ஸ்க்கும் அந்த சாப்டர் எடுக்கவே இல்ல சார். ஐயோ, என்னப்பா உங்கள் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் அது? இல்ல சார். கவர்மெண்ட் எய்டட் சார். சிஸ்டர்ஸ் கான்வென்ட். கிறிஸ்டியன்ஸ் கான்வெண்ட் அது? எஸ் சார். இவங்க தான்ப்பா, இவங்க பண்ணுறது கூத்து தான்ப்பா. இதெல்லாம் இல்லாமல் ஃபண்டமெண்டல் இல்லாமல் எப்படிப்பா படிப்பீங்க? ரொம்ப கஷ்டம்ப்பா. இது ரொம்ப தேவையாச்சுப்பா. இப்போ நான் இப்போ உனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் உனக்கு தெரியவே தெரியாது இல்லையா? ஆல் சில்வர் டீ கப்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க நீ பின்ன. எஸ் சார். புக்ல நான் பார்த்துருக்கேன் சார். அந்த ஸ்டார்ட்டிங்ல லெசனோட ஸ்டார்ட்டிங்ல இதெல்லாம் குடுத்திருந்தாங்க. ஓகே, ரைட்டு. ஸோ இது நல்லா தெரியணும்ப்பா. நீ வந்து ஓகே சார். பார்த்துக்கோ, இன்னொரு தடவை நான் சொன்னதை ரெக்கலெக்ட் பண்ணிக்கோ. ரெக்கலெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு டவுட் இருந்தால் கேளு. திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். உனக்கு ஃபண்டமெண்டல் நல்லா தெரியணும். இந்த இதில் ட்ரிக்னாமெட்ரியோட பேசிக் ஃபண்டமெண்டல் இது. ஓகேயா? நான் இந்த 2 ஓகே ஸ்லைடு சார். அப்படியே வைக்கிறேன். நீ எதுக்கும், ஆனால் இதில் எனக்கே ஒன்றும் புரியல. உனக்கு என்ன புரிய போகுது இதில்? இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாம். இன்னும் புரியலப்பா. ஒன்று செய்யலாமா? சார். இப்போ நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் உனக்கு புரிஞ்சுதா? எஸ் சார். அப்படின்னா நான் ஒரு 4-5 ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்கிறேன். அதெல்லாம் கண்டுபிடிச்சி பார்க்குறியா? எஸ் சார். ரஃப் நோட் வச்சிருக்கியா? வச்சிருக்கேன் சார். சைன் 390 எழுது. எஸ் சார். கமா, நான் சொல்ல வேலையில் கண்டுபிடிச்சி பாரு. சைன் 390. ஓகே அப்புறம் சார். காஸ் ஒரே நிமிஷம். த்ரீ 3930 ஓகே சார். காஸ் 39 30. காஸ் 3930. காஸ் 5445. ஓகே சார். tan 765. 65. இது எல்லாமே எனக்கு நான் சொன்ன மெத்தடில் போடணும். ஆல் சில்வர் டீ கப்ஸ் மெத்தடில் போட்டு எனக்கு ஆன்சரை அப்படியே அனுப்பு. நீ அன்றைக்கி அனுப்பிச்ச பற்றி அது மாதிரி. ஓகே சார். அது அன்றைக்கி கரெக்டாக அனுப்பிச்சிருந்தேன். ஆனால் நீ வெளியில் ஒரு நம்பர் காமனாக எடுத்திருந்தல்ல, ஏதோ ஒரு நம்பர் காமனாக எடுத்த. ஆனால் எல்லாத்துக்கும் தானே காமனாக எடுக்கணும். நீ அதுக்கு மட்டும் தனியாக எடுத்திருந்த. இந்த சம்மு எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல. நீ 3 ஏதோ காமனாக எடுத்திருந்த, கரெக்டு. ஆனால் 3 இருக்கிற நம்பருக்கு சேர்த்து காமனாக எடுத்துருக்கலாமே. நீ ஒன்று 6க்கு மட்டும் காமனாக எடுத்திருந்த. இல்லை சார். 12க்கும் எடுத்திருக்கேன் சார். இல்லை, முதல்ல எடுக்கிற போது எடுக்கல. நல்லா பாரு, நீ எடுத்து பாரு. ஆமாம் சார். ஃபஸ்ட்டு 3 மட்டும் எடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் அப்படி சார் எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு 3 காமனாக எடுக்கிறேன். ஆனால் மாடுலஸ்க்கு வெளியில் 3 எடுத்துட்ட. உள்ளே பார்த்தா முதல் நம்பருக்கு தான் காமனாக எடுத்திருக்க. அடுத்த 2 நம்பருக்கு நீ எடுக்கலல்ல. எஸ் சார். அதுக்கும் சேர்த்து தானே எடுத்துருக்கணும். நீ காமனாக எடுக்கிறதுனா 3த்தையுமே அந்த 3 டிவைட் ஆகும்னா எடுக்கணும். நீ 6க்கு மட்டும் எடுத்துட்ட, பாக்கி 2த்துக்கும் அடுத்த ஸ்டெப்பில் எடுக்கிற. அப்படி எடுக்கக்கூடாது. முதல்ல 3 வெளியில் எடுத்தேன்னா 3யுமே சிம்பிளிஃபை பண்ணிவிடு உள்ள. ஓகே சார். ஒரே ஸ்டெப்பில். அதே ஸ்டெப்பில் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அப்புறமா அடுத்த ஸ்டெப் போகணும். சொல்லணும்னு நினச்சா மறந்துட்டேன். ரைட், ஓகே. இப்போ 2.26 போட்டாச்சு. ஓகேயா? ஓகே சார். இந்த ஸ்லைடே வேணாம், காலி ஸ்லைடு இது. ஓகே, அடுத்தது 2.7. இப்போ மணி என்ன ஆச்சு? ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? 2.7 பார்க்கலாம். இது வந்து என்னென்னா, இது ஒரு ஈஸியான சம். இப்போ z = x + iy. அப்புறம் ஆர்குமெண்ட்னா ஆங்கிள் இல்லையா? ஆர்குமெண்ட்னா ஆங்கிள் ஞாபகம் வச்சுக்கோ.
ஆர்குமெண்ட் ஆஃப் இந்த நம்பர் ஈக்குவல் டு பை பை டூன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நீ இதை ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இது ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் சம், இது எக்ஸாம்பிள் சம். இப்போ ஓகே எப்படி போட்டிருக்காங்க பாரு, இசட் மைனஸ் ஒன், இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் சப்ஸ்டியூட் பண்ணி காம்ப்ளெக்ஸ் நம்பர் மாற்று. எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் ஒன், எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் ஒன், மேலேயும் கீழேயும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க. இதுலேருந்து ரியல் பார்ட்டு தனி எக்ஸ் மைனஸ் ஒன், இமேஜினரி பார்ட்டு தனி ஐஒய், அதே மாதிரி கீழே ரியல் பார்ட்டு தனி, இமேஜினரி பார்ட்டு தனி. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை காஞ்சிகேட் போட்டு பெருக்கி ஒரு 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 ஒரிஜினல் காம்ப்ளெக்ஸ் நம்பராக கொண்டு வராங்க. இப்போ கீழே இருக்கிறதுக்கு காஞ்சிகேட், அதாவது மைனஸ் ஐஒய் போட்டு பெருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும், மேலே எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன், அப்புறம் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு ஐஒய், அப்புறம் ஐஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன், இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்னு இதை போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கணும். இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். இந்த ஃபுல் டேர்மையும் நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணணும். 4 டேர்ம் வரும். எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன், அது என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன். இது ஏன்னு வச்சுக்கோ, இது பின்னு வச்சுக்கோ. a minus b into a plus b, a square minus b square. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் வந்துடுச்சு. அடுத்தது எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஐஒய், இதை முதல் டேர்ம் அப்படியே வச்சுப்போம். இதை ஐஒய்யால் பெருக்கணும், மைனஸ் ஐஒய்யால் பெருக்கணும். அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு, மைனஸ் ஐஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன். இது ரெண்டாவது டேர்ம். ஓகே. அடுத்தது ஐஒய்யால் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னை பெருக்கணும். ஸோ ப்ளஸ் ஐஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன். அடுத்தது என்ன கிடைக்கணும், ஐஒய்யையும் மைனஸ் ஐஒய்யையும் பெருக்கணும். மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர், அப்புறம் y square. y square, correct. I square y square. I square minus 1 ஆகுமா? Yes sir. Minus into minus plus ஆயிடுமா? So plus Yes. y square வந்துருமா? Yes sir. கரெக்டா? ஸோ முதல் டேர்ம் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா இங்கே, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இங்கே ஒரு மைனஸ் ஒன், 3 டேர்ம் சேர்ந்துச்சு. 3 டேர்ம் சேர்ந்தால் அதுதான் நம்மளோட ரியல் பார்ட். இங்கே வந்துடுச்சா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒன். அடுத்தது இமேஜினரி பார்ட் பாரு, ஐ இன்ட்டு ஒய்எக்ஸ் மைனஸ் ஐ இன்ட்டு ஒய்எக்ஸ், கரெக்டாக. இங்கே ப்ளஸ் ஐ இன்ட்டு ஒய்எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்தது மைனஸ் ஐ ஒய் இன்ட்டு மைனஸ் ஒன், இது என்ன ஆகும், ப்ளஸ் ஐ ஒய்ன்னு ஆகும், கரெக்டாக. எஸ் சார். இந்த டேர்ம் மைனஸ் ஐஒய்யும் மைனஸ் ஒன்று பெருக்கினா ப்ளஸ் ஐஒய், இங்கே ப்ளஸ் ஐஒய் இன்ட்டு ஒன், இன்னொரு ப்ளஸ் ஐஒய். ஸோ 2 ஐஒய்ன்னு வந்துடுச்சு. ஸோ அதான் இங்கே போட்டிருக்காங்க, ப்ளஸ் ஐ இன்ட்டு 2y. இதான் 2 டேர்ம். இதை மல்டிப்ளை பண்ணி எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாரு. அவங்க டேரெக்டாக எழுதிட்டாங்க, நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்டோம். புரியுதா இது எப்படி வந்ததுன்னு. அடுத்து கீழே டினாமினேட்டர் வா, a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏஎக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வந்திருக்கும். இப்போது கீழே என்ன வந்துடுச்சு, ஏஎக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், ஏன் மைனஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் ஒய்ஒய் மைனஸ் ஐ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், இந்த டேர்ம் அது இதே டேர்ம் தான் கீழேயும் வரும், தட் இஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போது இதுதான் நம்மளோட ஒரிஜினல் காம்ப்ளெக்ஸ் நம்பராக மாற்றிட்டோம். இந்த இசட் மைனஸ் ஒன் பை இசட் ப்ளஸ் ஒன்னை இப்படி மாற்றிட்டேன். இப்போ இதுக்கு ஆர்கியூமெண்ட் கண்டுபிடி. ஆர்கியூமெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, ஆர்கியூமெண்ட் ஈக்குவல் டு பை பை டூன்னு கொடுத்துருக்காங்க. ஆர்கியூமெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, tan இன்வர்ஸ் இமேஜினரி பார்ட்டு பை ஒரிஜினல், tan இன்வர்ஸ் 2y பை இந்த டேர்ம் டிவைடட் பை இந்த டேர்ம் பை இந்த டேர்ம். புரியுது? இன்னொரு தடவை சொல்கிறேன்.
என்ன போடணும், tan இன்வர்ஸ். ஆர்குமெண்ட் வேணும்னா நமக்கு tan இன்வர்ஸ் ஒய். ஒய்ங்கிறது என்ன, இமேஜினரி பார்ட், இம் பை ரியல் பார்ட். கரெக்டா? இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட், இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் ஒய், இதுதான் எக்ஸ். இப்போது இமேஜினரி பார்ட் என்ன இருக்குது பாரு, tan இன்வர்ஸ் இமேஜினரி பார்ட் என்ன இருந்தது, 2y என்னமோ வந்தது. இங்கே வந்துருக்கு பாரு, 2y, I into 2y. ஸோ 2y தான் இமேஜினரி பார்ட்டு. 2y மட்டும் இல்லை, கீழே இருக்கிறதும் சேர்ந்து தான் சொல்லணும் இல்லையா, அதான் இமேஜினரி பார்ட்டு. 2y பை திஸ் ஒன், அதான் 2y பை 2y பை இதுதான் இமேஜினரி பார்ட்டு. எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர், அப்புறம் என்ன இருந்தது, ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு நினைக்கிறேன். இதுதான் நம்மளோட இமேஜினரி பார்ட். டிவைடட் பை ரியல் பார்ட் என்னன்னு பார், ரியல் பார்ட்டு இந்த ஃபுல் முதல் டேர்ம் டிவைடட் பை இது. ஸோ டிவைடட் பை என்ன கொடுக்குறாங்க, எக்ஸ் ஸ்கொயர் plus y square ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் minus 1. மைனஸ் ஒன்னா ப்ளஸ் ஒன்னா, மைனஸ் ஒன் தான் நினைக்கிறேன். Yes. -1 கரெக்ட், -1 கரெக்டா. Yes. அப்புறம் அதுக்கு கீழே என்ன இருக்கும், டிவைடட் பை இந்த டேர்ம். இது மேலே அது காமனாக இருந்தது ரெண்டுத்துக்குமே, அதனால் அதுவும் கீழே வரணும். அப்போ என்ன ஆகும், கீழே இருக்கிறது கேன்சல் ஆகிடும். ரெண்டுமே எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கு, இது கேன்சல் ஆகிடும். இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்குன்னு பாரு, tan இன்வர்ஸ் two y by x square plus y square plus y square minus 1. இதான் இருக்கும். கரெக்டா? Yes sir. இதை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, என்னன்னு கொடுத்துருக்காங்க, பை பை 4ன்னு கொடுத்துருக்காங்க. இது பை பை 4ன்னு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வேல்யூ தானே, இதுதான் நம்ம ஆர்குமெண்ட்டு. இந்த ஆர்குமெண்ட்டுக்கு ஃபார்முலா போட்டு இதை கண்டுபிடிச்சிட்ட. இது ஈக்குவல் டு பை பை 4 இல்லை, பை பை 2. பை பை 2ன்னு போட்டால் என்ன ஆகும், ஈக்குவல் டு பை பை 2. அப்போ tan அந்த பக்கம் கொண்டு போனால் tan பை பை 2 எவ்வளவு, tan 90. tan 90 என்ன, 1 infinity. sin 90 1, tan 90 sin by infinity. கரெக்ட், இன்ஃபினிட்டி. ஓகே. ஸோ tan 90 என்ன ஆகும், இன்ஃபினிட்டி ஆகும். tan பை பை 2 அப்படின்னா என்ன அர்த்தம், tan பை பை 2. இந்த tan இங்கே கொண்டு போனால் tan பை பை 2. tan 90 என்ன நீ சொன்ன, இப்போ tan 90 இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டிங்கிறது எப்போ வரும், ஒரு டேர்ம் எப்போ இன்ஃபினிட்டி ஆகும், இந்த வேல்யூ இன்ஃபினிட்டி. கரெக்டாக? இது திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி தானே? எஸ் சார். ஓகே. அதாவது 2y பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு வரணும்னா கீழே இருக்கிற டேர்ம் 0வாக இருக்கணுமா? எஸ் சார். அப்போ கீழே நம்மக்கிட்ட என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது. இதுதான் 0ன்னு இருக்கணும், ஈக்குவல் டு 0. அப்போ மைனஸ் 1 அந்த பக்கம் கொண்டு போ, ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 வந்துடுச்சா? எஸ் சார். கரெக்டா? எஸ் சார். புரியுதா இல்லையா? புரியுது சார். கொஞ்சம் டிஃபிகல்ட் சம் தான், நல்லா கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணி. இனிமேலாம் கொஞ்சம் இந்த எக்ஸசைஸ் தான் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், நல்லா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. என்ன பண்ணணும்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆர்குமெண்ட்டை கொடுத்துட்டாங்க, ஆர்குமெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். இசடுக்கு பதில் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் போட்டு ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி
அதுக்கப்புறம் tan இன்வர்ஸ் ஒய் பை எக்ஸ், மாடு ஒய் பை எக்ஸோ ஒய் பை எக்ஸ் எல்லாம் ஒன்று தான். ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூவை tan இன்வர்ஸ் 2y பை எக்ஸுக்கு கொண்டு வந்துட்டு ஈக்குவல் டு அவங்களே பை பை 2 கொடுத்துட்டாங்க, அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ இதுலேருந்து போட தெரியணும் எப்படி கொண்டு வராங்கன்னு பாரு. கீழே வேல்யூ 0, tan பை பை 2ன்னு வந்ததுன்னா இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி எப்போ எனக்கு கிடைக்கும்? கீழே 0 இருந்தால். ஸோ கீழே 0ன்னு நீ ஈக்குவேட் பண்ணிக்கோ. ஈக்குவேட் 0 பண்ணால் இது வந்துடும். புரியுதா? இது எஸ் சார். இந்த எக்ஸ்பான்ஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இவங்க புக்கில் எக்ஸாம்பிள்ங்கிறதுனால டைரெக்டாக போட்டாங்க. இது எப்படி வந்ததுன்னு உனக்கு தெரியணும். ஓகே ஓகேயா? ஓகே. நெக்ஸ்ட்டு மணி என்னாச்சு? 11 ஆயிடுச்சா? ஓ, இப்போ எக்ஸசைஸ் வந்துருச்சு. இந்த எக்ஸசைஸை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேயா? இன்னைக்கு ஒரேடியாக உனக்கு போட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ 9, 10, 11, 12, 4 ஸ்லைடு இருக்குது. ஓகே, அதை மட்டும் விட்டுடுவோம். ஓகேயா? ஸோ 9வது இது இந்த எக்ஸாம்பிள் வரைக்கும் நான் வந்து உனக்கு அனுப்பி விட்றேன். ஒரே நிமிஷம் 1 மினிட். ஸ்டாப் ரெக்கார்ட்.